is so wonderful. Oh, wonderful love. Is anything hard for the Lord? Is anything too hard for the Lord? No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. Though I speak with the tongues of men and of angels, I have not love. I am become as sounding brass or a twinkling cymbal. And though I have the gift of prophecy and understanding all mysteries and all knowledge, and though I have all faith so that I could remove mountains and have not love, I am nothing. Love suffers long and it kinds love envy not. Love wonders not itself, is not puffed up. Do not behave itself unseemly, seeks not her own, it's not easily provoked, twinkle not evil, rejoice not in iniquity, but rejoice in the truth. Three things are remain: faith, hope, and love. The greatest of all is the love. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஓசையிடுகிற பாத்திரம் போலவும் கைத்தாளம் போலவும் இருப்பேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் உடலை சுட்டெரிப்பது கொடுத்தாலும், எனக்கு அன்பிராவிட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு பொறாமை கொள்ளாது, பொய்யுடையாது, சினம் கொள்ளாது, சகலத்தையும் சாப்பிடும், சகலத்தையும் நம்பும். ஏனென்றால் கர்த்தர் நம்மேல் அன்பினால் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் அவர் மேல் உள்ள அன்பினால் இல்லை, அவர் நம்மேல் உள்ள அன்பினால் தான் இந்த உலகத்துக்கு வந்து 30 ஆண்டுகள் சகோதரிகளுக்கும் சேவை செய்துவிட்டு பிறகு 3 ஆண்டு தான் ஊழியம் செய்தார். இருந்த போதிலும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நடந்து காட்டினார். அதாவது ஜாதி, மதம், இனம், மொழி அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமில்லை. அன்பு ஒன்றி தான் உண்டு. அவருக்கு ராஜபதி மகன் தூக்கின்னு போகிறாங்க, போய் அவர் தான் பண்ணுறாரு, பாடையை தொட்டு உயிரை கொடுக்குறாரு. அவன் கேட்கல, என் பிள்ளை உயிர் கூட கேட்கல. அவன் கற்றுக்கிட்ட யாருமே போய் கேட்கறதுக்கு முன்னே அவர் உணர்ந்து மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சொல்லித்திருந்தார். நாமும் கூட அவரை போலவே அன்புள்ளவர்களாக இருக்கணும். நிச்சயமாக இந்த உலகத்தில் அன்பு கர்த்தருடைய அன்பு ஒன்றிதான் பெரிதானது. அதற்கடுத்து தாய் அன்பு, தப்பன் அன்பு. ஒரு தாய் அதாவது மரியாதை ஐயா தேவ மகனை வயிற்று வைத்திருக்கும் பொழுது எத்தனை பேர் அவளை கேலி பண்ணியிருப்பார்கள். அவற்றையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்கள் சகித்து கொண்டிருந்தார்கள்.
அதில் ஒரு பெண்ணாக இருந்தால் போய் ஏதாவது மருந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நான் கர்த்தருக்கு அடிமை என்று அவங்க கடவுளுடைய சொல்லு கீழ்ப்படிந்து இருந்தார்கள். குழந்தையை பெற்ற பிறகு அவங்க அந்த குழந்தையை பெரிய ராஜ அரண்களை பிறக்கவில்லை. சாதாரண மாட்டு தொழில் அங்கே தான் இடம் கிடைச்சிது. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறான், அரசன் போய் எல்லாம் சென்சஸ் எடுக்க போகிறாங்க, அவங்க நாட்டுக்கு போங்கன்றான். அவங்க நாட்டுக்கு போனவங்க என்ன பண்ணுறாங்க, நாட்டுக்கு போகணுமே வழியில் என்ன செய்யுது, வயசில் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி எங்கே செய்யணும்னு தெரியல. ஒரு மாட்டு ஒழுக்கத்தில் எங்கே கிடச்சில அவங்களுக்கு அந்த இடம்லாம் கிடைச்சிது. ஆனாலும் அது குழந்தைய ஒரு அழுப்புக்குரிய சுற்றி வைத்திருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு மெசேஜ் யாருக்கு, பெரிய 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 பணக்காரனுக்கு இல்லை, ஒரு ஞானி எழுத்துத்திய ஞானிகளுக்கும். அடுத்தது இந்த ஆடு மேற்கு இடையருக்குதான் கர்த்தர் அவங்களுக்கு முதல் வெளிப்படுத்தினார். அவங்க ஏசப்பாவை வணங்கினார்கள். நாமும் கூட என்ன செய்யணும், இயேசு போல இருக்கணும்னா தாழ்மையை தரித்து கொள்ளணும், அன்புடையாக இருக்கும், அன்பு நீடி சாந்தமும் தயவுள்ளது, பொறாமை இல்லாது. அவங்க நாங்கள் யார் பார்த்தாலும் ஒரு பெரிய வசதியாக இருக்கிறப்ப வந்து நம்ம செய்யக்கூடாது. மனுஷ பிறகமாக பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்களோடு பணக்காராக இருந்தால் ஏழையாக இருந்து முட்டாளாக இருந்தாலும் யாரோட அன்பாக இருக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சுவாசிக்கும்.